உடனே அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டு பிள்ளைகள், எழுத்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வயிற்றுல ஏதாவது பூச்சி போட்டு இருக்கா, வயிற்றுல எதுக்கு பூச்சி போட்டுருக்கணும், அதுதான் முக்கியம். அது மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்தா ஐயா சொன்னார், குழந்தை ஆசை தானே, குழந்தைய வச்சா மகிழ்ச்சியா இருக்கு, அதுதான் உண்மைதான், அது சந்தேகம் இல்லை. அதுக்கு நீயே பெற்றுக்கணும்னு ஏன் அவசியம் இருக்கு? எத்தனை பேர் பெற்று போட்டு போயிருக்கான், எவ்வளவு சங்கடமா இருக்கு, அதெல்லாம் ஒன்று எடுத்துட்டு போய் வளர்த்துட்டு போய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அது இன்னும் வசதி உனக்கு என்னன்னு கேட்டால், ஐயா பெரியார் சொல்றாரு பாருங்க, இன்னும் ரொம்ப வசதி, நேரடியாக மக்களை பார்த்து பேசுறாரு, இன்னும் உங்களுக்கு வசதி. அது ஏன்னா என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு, அதான் அது சொல்ற இங்கிலீஷ் வார்த்தையை. அதாவது உங்களுக்கு வந்து நீங்க குழந்தை இன்பம் வரும், இன்னும் குழந்தைய ஏன் அடுத்து இன்பம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றீங்க? தனி மனிதனுடைய சொத்துரிமையை காப்பாற்றுறதுக்காகத்தான் தன் ரத்தமாக இருக்க வேண்டும், தன் குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து அப்போதுதான் வந்ததுன்னு சொன்னார். எவ்வளவு ஆழமான கருத்து, நன்றாக நீங்கள் சிந்திக்கலாம். அப்போதான் இந்த கருத்து வந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதே நேரத்தில் நான் சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு எதுக்கு இன்னொரு குழந்தைய பிடிங்க நாம எடுத்து வளர்க்கறதுன்னு கேட்குறான். ஏன் நாயை எடுத்து கொஞ்சிடல ஐயா கேட்டார், பூனை எடுத்து கொஞ்சிடல, பெற்று அனிமல்னு சொல்றல்ல, பூனையை நாய் கொண்டு போய் குழந்தைய எடுத்து ஏன்டா செய்ய முடியாத குழந்தை பல இடங்கள்ல அவரை கொண்டு இருக்கிறாங்க, ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க. கூறாங்க முழு பகுத்தறிவார் அந்த காலம், நாம அவரோட போட முடியலன்னு வேண்டுமானாலும் சொல்லலாமே தவிர அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலன்னு சொல்லலாமே தவிர, அப்படிப்பட்ட சிந்தனையாளர். அது மட்டுமல்ல, சாணியை கண்டு பயந்தார்கள். அவர் மீது கடலூர்ல, எங்க ஊர்ல 1928 ஐயா பேசுறாரு. அந்த குடும்பங்கள்லாம் இன்னும் இருக்கு, பூரா மைதானத்துல வீசி எறிகிறாங்க. சொன்னாங்க, எங்களுடைய சகோதரர்கள் மூத்தவர்கள், நான் மாணவனாக இந்த இயக்கத்துக்கு வந்த போது அவர் சொன்ன போது வியப்படைந்தார். என்னன்னா, ஐயா ஒரு சால்வை போட்டிருப்பார், சால்வை போட்டு பேசிக்கிட்டு இருக்கார் மைதானத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிக்கிட்டு போது கேள்விகள் எதிர முட்டை ஓடு, அதுக்குள்ள மலம், அந்த மலத்தை நிரப்பி ஓங்கி அடிக்கிறான். அந்த மலம் மேலே வந்து தெரிக்குது, ஒரு மேலே தெரிச்ச நேரத்தில் அது எவ்வளவு அருவருப்பான ஒரு வாடையை உருவாக்குன்றது தெரியாது. கற்பனையை நம்ம சொல்லும் போதே முகம் துடிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே வந்த உடனே அதை துடைத்து எறிவதற்கு கூட தன்னுடைய நேரத்தை ஒதுக்காமல் இன்னும் வேகமாக பேசியது மட்டுமல்ல, அந்த சால்வை எடுத்து அதை அப்படியே போட்டு மூடி விட்டு 3 மணி நேரம் பேசுறார். அவர்தான் பெரியார். அந்த எதிர்ப்பும் கிடையாது. இன்னைக்கு அதே ஊர்ல செருப்பு ஒன்று போட்டால் இதை ஒன்று முளைக்கும், கவிஞர் கருணானந்தன் எழுதினார். அன்னைக்கே அந்த கவிதையை அங்கேயே படித்தோம். அதுதான் மிக முக்கியம். அவர் செருப்பு போட்டு அன்னைக்கிறான். 11 வயது சிறுவன் அந்த ரிக்ஷாவில் பிடிச்சு கொண்டு போனவன் தான். இன்னைக்கு அந்த பிடிச்ச கை எனக்கு விடலை. மிக முக்கியமாக பெரியாருடைய அந்த பழி இருக்கிற காரணத்தினால இதை பார்க்கும்போது எல்லையற்ற மகிழ்ச்சியை பார்க்கிறோம். அது நீங்க பார்க்கும்போது ஒரு காலத்தில் கலைத்துறையில கலைவாணர் எந்த சிஸ்டர் அவர்கள் வந்த உடனே அளவு கடந்த மகிழ்ச்சி பெரியார். கலைவாணர் பேரை சொல்வார். கலைவாணரை பார்த்து கேட்ட உடனே உங்களுக்கு யாரு ஆசிரியர்னாரு, பச்சை அட்டை குடியரசு தான் ஆசிரியர் சொன்னார். அதே மாதிரி நடிகர் ராதா அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு, அவர்களுக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த அரிய செல்வமாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்கள், அதெல்லாம் மிக முக்கியம். அதே மாதிரி எங்களுடைய மகளிர்ல மிகப்பெரிய அளவிற்கு இளம் தலைவர்களிலிருந்து உருவாக்கப்பட்டது கவிஞர் கனிமொழி அவர்கள். மிகப்பெரிய அளவு சொன்னார். அவர்கள் இங்கே கவிஞர் கூட சொன்னார். ஒரு முறை நான் அடிக்கடி கலைஞர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு முறை கனி ஃபோன் எடுத்தாங்க. எடுத்த உடனே தலைவர் அங்கே இருந்தார், கலைஞர் அங்கே. உடனே அப்பா யாருமா பேசுறேன்னு கேட்டார். ஆசிரியர் பேசுறாருமான்னு சொல்றாங்க. இது எதுமா? உடனே ஆசிரியர் எப்பவுமே நகைச்சுவை உணர்வு எப்பவும் கலைஞருக்கு உண்டு. உடனே எல்லா இடத்துலையும் அந்த நகைச்சுவையை பயன்படுத்துவார் அவர். உடனே ஏமா உனக்கு ஆசிரியர் தானே அப்படின்னாரு கிண்டலா வேணும்னா. ஆமாப்பா எனக்கு அவர் தான்ப்பா முதல் ஆசிரியர், அவர் தான்ப்பா ஆசிரியர், அப்புறம் தான்ப்பா நீங்க இவ்வளவு தைரியமா சொல்லக்கூடிய அதை பெருமையை எனக்கு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சார் மிகப்பெரிய அளவுக்கு. ஏன்னு சொன்னால் பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவு கொள்கைங்கிறது பகுத்தறிவுக்காக இல்லை, நம்மை உயர்த்துவதற்காக. மருந்து சாப்பிட்றது எதுக்காக மருந்து சாப்பிட்றோம்? டாக்டருக்கு வருமானம் வரணுங்கிறதுக்காகவா? இல்லை மருந்து கடைக்காரர் கோவிச்சுக்குவாருங்கிறதுக்காகவா?
நம்முடைய நோய் தீர்ப்பதற்காக. பெரியாருக்காக பெரியார் தேவையில்லை, பெரியார் நமக்காக தேவை, நம்முடைய சமுதாயத்துக்காக தேவை, நம்முடைய நல்வாழ்வுக்காக தேவை. அதை உருவாக்குகின்ற பல பிரச்சார இயந்திரங்கள்ல இன்றைக்கு நவீன கருவிகளாக ஓடிடி, அந்த ஓடிடியை இளைஞர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை நாங்கள் தோள் மீது தூக்கி வைத்து ஆடுகிறோம். அந்த இளைஞர்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம். இந்த ஒரு தொடர் ஓட்டம், இந்த சுடர், அதுதான் மிக அறிவு சுடர். இந்த அறிவு சுடர் இங்கே மட்டும் இல்லை, எப்படி ஒலிம்பிக் பந்தயத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே பல நாடுகளில் ஓடிக்கொண்டே ஓடுகிறார்களோ அது மாதிரி இந்த ஓடிக்கொண்டு வருகிற நேரத்தில் எங்கள் தலைமுறை முடியக்கூடிய தலைமுறை. இதுல இளைஞரணி கூட, இளைஞரணியில் திமுக இளைஞரணிக்கு நேற்று 45 ஆண்டுகள் என்று சொல்லும் போது, முன்னால் இருந்தவிட இன்னும் தீவிரமான ஒரு இளைஞர் உதயநிதி இன்னும் அதிகமான அளவிற்கு கொள்கையோடு இருக்கக்கூடிய அளவு பாசறையை சொல்றாரு. அதுதான் இந்த இயக்கத்துடைய வெற்றி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கனிமொழி, இந்த பக்கத்தில் நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்ற ஒரு உருவத்தை பார்த்தாலே மற்றவர்கள் அஞ்சுகிறார்கள். மிகப்பெரியது அவதாரம்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள்லாம் அஞ்சுகிறார்கள். அவதாரங்களே சிவரியாளக்காரர்களை பார்த்து பயப்படக்கூடிய அவதாரங்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவதாரம் மற்றவர்களுக்கு சுயமரியாதைக்காரர்களுக்கு சாதாரணமான ஒரு நிலை. ஆகவே அப்படியெல்லாம் இந்த இயக்கம் ஆயிரங்காலத்து பயிராக இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரியாருக்கு பிறகு இது இருக்குமான்னு கேட்டார். என்னையா 4 இடத்துல 4 வயசானவங்க இருக்காங்க, பெரியாரோட முடிஞ்சு போகும்னு நினைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கும் என்பது மட்டுமல்ல, உலகளாவிய இயக்கமாக இருக்கும். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தான் ஏன் துவங்கினேன் என்ற புத்தகத்தில் சிறு நூலில் எழுதுறார். இன்றைக்கு இது ஒரு குறிப்பிட்ட சாராரை, இங்கே சொல்றார், பார்ப்பவர்களை எதிர்த்த இயக்கமாக இங்கு இருக்கலாம். ஆனால் இது நாளைக்கு உலகளாவிய இயக்கம். இது அமைப்பு முறை தத்துவ ரீதியாக இங்கே என்ன தேவைப்படுகிறதோ அங்கே செய்கிறோம். அது மாதிரி அமெரிக்காவில் என்ன பிரச்சனையோ அங்கே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நாட்டில் சுயமரியாதை, மனிதனுக்கு சுயமரியாதை என்பது மிக முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கினார்கள். எனவே மூட நம்பிக்கை எங்கே பார்த்தாலும் இருக்கு. என்ன கொடுமை நினைத்து பார்த்தா, மிகப்பெரிய அளவிற்கு சொந்த குழந்தை, மிக பெண் குழந்தை பிறந்ததற்கா அறிவாள வெட்டினேன்னு முந்தா நாள் ஒரு செய்தி வரும். கேட்கும் போதே நமக்கு நாகரிக இந்த இயக்கம் 100 ஆண்டுகளாக பாடுபடுகிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கிற நாட்டிலேயே இருக்குன்னா வடநாட்டில் என்ன இருக்கும் அதுதான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். திடீர்னு சாமியார் வர்றான், 123 சாகலாம். சாகரத்துக்கு என்ன தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? சொல்றான். ஏன் செத்து போனாங்கன்னா விதி. என்னையா அர்த்தம்? இவரையும் ஜெயிலில் போடுறவன பூரா கேட்டு உனக்கு விதி இல்லை உள்ள போ அப்படின்னு ஒத்துப்பானா? ஆகவே தான் இன்னமும் இந்த இயக்கம் தேவை, இன்னமும் பிரச்சாரம் தேவை, பிரச்சாரம் 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 தேவை. அதற்கு இந்த அறிவியல் கருவிகள் இன்றைக்கு துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வேண்டும். இருக்கிற வேண்டுகோள் கூடுமான வரையில் என்னன்னா, அருள் கூர்ந்து ஊடகங்கள், அருள் கூர்ந்து நீங்கள் ஒத்துழையுங்கள். இந்த சமுதாயத்தை மேலும் மேலும் மூடநம்பிக்கை ஆக்காதீர்கள். இல்லை சயின்டிஃபிக் கருவிகள், இதில் நுண்ணறிவு கருவிகள் நமக்கு வந்தாச்சு. இதில் அன்சயின்டிஃபிக் ஐடியாஸ், இதில் மூடநம்பிக்கைகளை ரொம்ப வேகமாக பரப்புறது. முந்தால ஒரே ஒரு ஊரில், அந்த ஊரில் மூடநம்பிக்கை பரவணும், அந்த ஊரோடு சரி. இப்போ லைவ் பிராட்காஸ்ட்னு சொல்லி அதை ஊர் பூரா பரப்புனா ஒரே நேரத்தில் மூடநம்பிக்கை பெரிய அளவுக்கு நோயை விட, தொத்து நோயை விட அதிகம் வருது. ஆகவே தான் அதுக்கு மாற்று என்னன்னா, அதுக்கு மாற்று தான் இந்த ஓடிடி போன்ற ஒரு அற்புதமான இந்த செயல். இதை செய்வதற்காக முன்வந்து உழைக்கின்ற தோழர்கள் அத்தனை பேருக்கும், நேரடியாகவும் மறைமுகமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான நன்றி, வணக்கம்.